நைட்டில் கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், ரப்பர் பால் வெட்டிக்கிட்டு இருக்கேன் தொழில். விசோவில் மேலே ஒரு 12 மணிக்கு உள்ள டயத்தில் நாங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு சவுண்டு கடிச்சு, லம்மான்னு சவுண்டு கடிச்சு இறங்கி வந்து பார்க்கும்போது ரயில் ரோட்டில் மேலேருந்து வந்து விழுந்து ஒரு லாரி கிடக்கு, லோடோட கூடி. அந்த நாளைக்கு அப்புறம் பார்த்துட்டு கிழக்கிருந்து பாரும் வண்டி, திருவனந்தபுரத்துக்கு போகக்கூடிய வண்டி டயத்துக்கு வந்துக்கிட்டு இருக்குது கிழக்கிருந்து மேக்காமல். அந்த நேரத்தில் பார்த்து எங்களால் வேறு ஃபோன் நம்பர் ஒன்றும் பேசுறதுக்கோ வைக்கிறதுக்கோ ஒன்றும் நேரம் கிடைக்கல. அந்த சூழ்நிலையில் டக்குன்னு ரயில் ரோட்டில் இறங்கி லைட்டாக டார்ச் லைட்டை கையில் கொண்டு போயிட்டு வீட்டுக்காரையும் நானும் சேர்ந்து போய் ஒரு 300 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் 300 மீட்டருக்கு அந்த பக்கம் போய் இந்த வண்டியை நாங்கள் லைட்டை அடித்து காணிச்சு வண்டியை ஸ்லோ பண்ணி நிப்பாட்டி, அதுக்கப்புறம் நிப்பாட்டி வண்டியை வந்து ஒரு 150 கிலோமீட்டருக்கு மீட்டருக்குள்ளே நிப்பாட்டிக்கிட்டாங்க வண்டியை. நிப்பாட்டி அதுக்கப்புறம் வந்து அவங்களாவே ஆஃபீஸரை வந்து கூப்பிட்டு எல்லாத்தையும் வரவழைச்சி இந்த இது ரெகுலா கிடக்கையெல்லாம் எடுத்து மாற்றி இந்த பக்கம் போட்டு அதுக்கப்புறம் ஒரு 5:30 மணி வண்டி அனுப்பி விட்டாங்க ட்ரெயினை. அது வரைக்கும் ட்ரெயின் அங்கே தான் நிப்பாட்டி வச்சுருந்தது. அப்படி எவ்வளோ உயிரை பாதுகாத்துறீங்க? உங்களுக்கு எப்படி? எனக்கு வந்து வேறு ஒன்றும் தோணலை. எனக்கு மனசில் வந்து அந்த நேரத்தில் உயிரை காப்பாற்ற அப்படிங்கிற ஒரே ஒரு மாதிரி தான் என் மனசில் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வயசாகி போச்சு, நமக்கு இன்னும் இப்போ ஒன்று சொல்ல முடியாது. நான் இருக்கவங்கள காப்பாற்றி வச்சுருவோமே, அப்போ ஆபத்தில் தப்பிக்க வச்சுருவோமேனு ஒரு தைரியத்தில் தான் இறங்கி ரயிலை விட்டே போய் இந்த இதை நான் செய்தேன்யா. ஆமாம். உங்கள் பேர்? என் பேர் சம்பூயா யசோளவு புளிகிறேன். என்னடா சவுண்டு கேட்கும்போது பார்க்கும்போது வண்டி விழுந்து இடந்துச்சு தண்டாளத்தில் விழுந்து கிடக்குமா. அங்கே கேட்கறது ட்ரெயின் வேறு வந்துச்சு, கொல்லத்துக்கு போகிற வண்டி. போனோடனே இப்போ நம்ம போய் நம்ம இது வண்டியை போய் பார்க்கக்கூடாது, போய் கையாட்டி அந்த வண்டியை நிப்பாட்டுவோம், ட்ரெயினை போய் நிப்பாட்டுவோம்ட்டு நாங்கள் 2 பேரும் அங்கிட்டாமல் ஓடி போய் ட்ரெயினை போய் நிப்பாட்டினோம். நிப்பாட்டு வந்து டிரைவர் இருந்தாலும் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்லி இந்த வண்டி இண்டெல்லாம் எடுத்து மாற்றி எல்லாம் செய்து டிரைவருக்கு பாட்டிலே காலி பல வைத்துட்டு வந்த வண்டி தண்டாரத்துக்கு மேலே கிடந்தது. எடுத்து எல்லாம் மாற்றி ரெடியாக்கி மணி 7 மணி ஆகிட்டு எல்லாரும் வந்து எல்லா போலீஸும் வந்து ரெடியாக்கி எல்லாம் மாற்றிட்டாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.